பெற்ற விசேஷித்த வல்லம் அப்பா அவர் இருதயத்தை தகப்பன ஆளுபடி செபிக்கிறோம். அப்பா இந்த தாயார் தகப்பன் நல்ல அடக்கத்தை கருத்தல கொடுக்கிறோம். உன்னதமானவர் மறைவிலிருந்து சர்வ வல்லவுடைய நிழல் தங்கமான சொன்னீர். அப்பா அந்த மறைவிலிருந்து அப்பா அந்த நிழல் தங்கிய ஒரு கருத்தலை கொடுக்கிறோம். ஆண்டவர் இதோ மண்ணிலே உருவாக்கினவர் மீண்டும் மண்ணுக்கு போவார்கள். தகப்பன் ஆதியா 3:19 சொன்ன வார்த்தைப்படி இதோ மண்ணில உருவாக்கி ஒவ்வொரு மண்ணுக்கு போகிறார். தகப்பன் நீர் படைத்த நீர் கொடுத்த அந்த ஜீவ சுவாசம் அப்பா போது வல்லவர நாட்கள் கழுவப்பட்டு நாடத்தானே எடுக்கப்பட்ட எல்லா ஆத்மாக்களும் உங்கள் அண்டையில் வருகிறார். தகப்பனே இதோ தாயார் ஆத்மா பரலோக வாசலை இலைப்பாது கொண்டு இருக்கிறத நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மற்ற காரியத்தை தகப்பனே நீ ஆசீர்வாதத்தை எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லா தண்டை செய்கிறாவை எல்லா பிசாசுகளின் எஜமானி இயேசுவின் வல்லவர நாமத்தில் வானவர்கள் பொல்லாத சாத்தானை சகல மத்திய 18 கட்டுகிறோம். எல்லாவற்றையும் காரணங்களை கொடுத்து தூதரை கட்டளைகள் எல்லா காரணங்கள் தகப்பனே நீ பொறுப்பேற்கும் தொடக்க முடியும் கருத்தலை கொடுத்து ஆசீர்வாதம் பயன்படுத்தும் துதிகன மகிமைக்கு புகழ்ச்சிக்கு மேன்மைக்கு பார்த்தேன். நேச மகாராஜாதி ராஜாவே என் எஜமான தேசின் வல்லமல நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. துக்கமான நாளிலும் ராஜையா அவருடைய குடும்பங்களை அவருடைய துக்கமுகமாக இராதபடி கர்த்தர் ஆறுதலையும் சேர்ந்தலையும் தருகிற தேவன் இந்த நாளிலும் ஆறுதலை தருந்து நாங்கள் நாளிலே ஊழியக்காரர்களாக வந்து அவருக்காக நாங்கள் ஜெபிக்க நாளை கடைப்பட்டுகிறோம். ஒரு பாடலை பாடி ஜெபிப்போம். ஆறுதலில் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானதே. ஆறுதலின் தெய்வமே ஆத்மா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றன. ஆத்மா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றன. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் எம்பிரித்து சத்தமிடுதே. ஆமென். எம்பிரித்து சத்தமிடுதே. ஆறுதலில் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானதே. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்ததியில் தங்கியிருப்போம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்ததியில் தங்கியிருப்போம் உண்மையிலே பாக்கியவான்கள். தூயமானவரும் துதிப்பார்கள் துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்ததியில் ஒவ்வொரு நாளும் அம்பலமே இன்பமானதே. ஆறுதலின் தெய்வமே. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நாளிலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயினும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நாளிலே மரித்து இருக்கிறார் என்று நாம் நிச்சயித்திருந்தாலும்
கர்த்தருடைய வருகை நாட்களிலே இதோ ஒரு ரகசியத்தை அவர் சொல்லுகிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இமைப்போதிலே அவர்கள் எல்லாம் ஒரு நாள் நம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அதுக்காக அந்த நாளிலே துக்கப்பட்டிருந்தாற்படி ஒடுக்கத்திற்கு 4ஆம் அதிகாரம் 18 சொல்வது, நீங்கள் வார்த்தையினாலே ஒருவருக்கு ஒருவரை நீங்கள் தேற்றுங்கள். அதாவது நம்முடைய எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அவருக்குள்ள சில துக்கங்கள் இருக்கலாம். ஐயா அவங்க கூட நான் தூத்துக்குடி போயிருக்கிறேன். அவங்க வச்சிருந்த அமி, அந்த ஓரல், அப்புறம் இந்த அடுப்பு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். இவர்கள் அந்த இடத்துல குடியிருக்கின்ற போது அவர்கள் என்னென்ன வைத்திருந்தார்களோ அந்த பொருள் எல்லாம் தூத்துக்குடியிலே நாங்கள் பார்க்கும் போது ஐயா சொல்வார்கள், என்னுடைய தாயார் இந்த அமியை வைத்திருந்தாங்க, இந்த உரலை வச்சிருந்தாங்க, அடுப்பு வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு கர்த்தர் அவங்க சொன்னா ஒரு நாளைக்கு இட்டுன்னு வந்து காட்டணும் அந்த ஊருக்குன்னு சொல்லி அங்க எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மாவை நீங்க ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க, நாங்க எல்லாரும் அந்த இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பலவீனத்திலே அவங்களுக்கு போக முடியாமல் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை அவர் செய்து இந்த இடத்துல முடித்திருக்கிறார். ராஜா அவர்கள் அப்படியே பிஷப்பம் அவர்களும் என்னதான் அவங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் வெளியே ஊழியர்களுக்கு சென்றாலும் அவருடைய தாய் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட்டு போய் அவர்கள் ஊழியத்தை செய்வார்கள். அதன்படி அவர்கள் பலவீனத்திலே இருக்கும் போதெல்லாம் பிஷப்பம் அவர்கள் ஆகாரம் கொடுப்பது, தூக்கி துடைப்பது. போன வாரம் கூட ஒரு இடத்துல பேசியிருந்தோம், என்னம்மா எப்படிங்கிறாங்க அம்மான்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரொம்ப விலைமப்பட்டு புண்ணு வந்துச்சு, ரொம்ப ஸ்மெல்லு ஒரு மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் சித்தம் எவ்வளவு நாள் இந்த பூமியில அவங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைத்திருக்கிறாரோ அவ்வளவு நாள் அவங்க இருப்பாங்க. கர்த்தர் சித்தமானால் அவர்கள் எந்த நாள் எடுத்துக்கலாம் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்களை பேசி கொண்டிருக்கும் போது அப்போ கர்த்தர் நாளிலே அவர் நித்திரை அடைந்து கர்த்தருக்குள்ளே சேர்க்கப்பட்டார்கள். ஆனாலும் பாருங்க, அது ஒரு பெரிய அதிசயம் தானா. ஐயா அவங்க ஊர்ல இருக்கும்போது அம்மா இந்த இடத்துல அவர்களை பார்க்க முடியாத கூட ஒரு மனநிலையிலே அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர் ஊழியத்தை செய்யும் போது அப்படியே குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை அவர் அநேகம் செய்திருக்கிறார். எத்தனை பிள்ளைகள்லாம் இருந்தாலும் அவங்க கூட பெற்றெடுத்த மகள்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கனத்துக்குரிய ஊழியக்காரன் தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்து வந்தார். அவரை விட்டு பிரிந்தது அவங்களுக்கு துக்கம் இருந்தாலும் ஒரு துக்கத்தை எல்லாம் கத்த சந்தோஷமாய் மாற்றுவார். இனிமே அவர்களுடைய துக்கத்தை அவரை நினைத்து அப்படி இருக்காதபடி கர்த்தருக்குள்ள அவங்க நித்திரை அடைந்தார்கள். ஒரு நாள் முகமாய் பார்ப்போம் என்று சொல்லி ஆறுதலை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திர நன்றி செலுத்துகிறோம். அம்மா தாயார் அவர்கள் பூமியில இருந்த நாளிலே உமக்கு பிரியமான காரியங்களை உமக்கு ஊழியத்துக்காக எவ்வளவு செய்திருக்கலாம். அதை கர்த்தர் உங்களுடைய கணக்கிலே வைத்திருக்கிறீர். அவருடைய இப்போது சொல்றார்கள் பூமியில ஒன்றும் அவர்கள் கொண்டு வரலை, ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் அவருடைய கிரிகள் அவர் கூடவே வருகிறது என்று சொல்லி அப்படியா அவர்கள் செய்த கிரியையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கு. பூமியிலே அவர்கள் ஊழியத்துக்காக அப்படியா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து முடித்திருக்கிறார்கள். அப்படியா ஒன்றும் அவர்கள் கைவிட்டுப்பட்டு இந்த நாளில் இருக்காதபடி யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவர்கள் முடித்து இந்த நாளிலே அவர்கள் கர்த்தருக்குள்ள சென்றிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு மன வருத்தம். அப்படியா உறவினர்களெல்லாம் தூரத்திலிருந்து வருகைக்காக அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த தடை வராதபடி அவர்களும் துரிதமாய் வந்து எல்லாரும் இந்த துக்கத்திலே கலந்து கொள்ள அப்படியே தடைகளை உடைத்து அவர்கள் அந்த நாளில் வந்து பார்க்க நடக்க ஆராயில கலந்து கொள்ள யாரெல்லாம் ஐயா அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார் அவர்களாம் வந்து அவருக்கு தோல் கொடுத்து இந்த அடக்க ஆராயில கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். சாந்தாம் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையினாலும் அவர்களை தேற்றி அவர்களை நலப்படுத்தும். Praise the Lord. Hallelujah. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனோடு சீயோன் மணவாளனோடு சிங்கார Sio manava
தரித்தோரை துதித்திடுவோம். அங்கே முத்திரையிட்டு வெள்ளங்கி தரித்து தரித்தோரை துதித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் பூமியில் அரசை புது பாட்டை பாடி புன்னகை பூத்திடுவோம். பூமியில் அரசை புது பாட்டை பாடி புன்னகை பூத்திடுவோம். அங்கே என்னையால் அபிஷேக பண்ணப்பட்டோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். அங்கே என்னையால் அபிஷேக பண்ணப்பட்டோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்கார மாளிகையிலே உம்முடைய மகளை காண வைத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, நாங்கள் துயரப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே நிற்கிறோம் ராஜா. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எக்கால துணியோடு ஆண்டவரே இந்த மரித்த இந்த ஜீவனை நீர் மறுபடியும் எடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் இந்த மண்ணிலே விதைக்கிறவர்களாய் அவர்களை நாங்கள் இந்த பூமியிலே விதைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகையிலே அவர்கள் உம்முடைய சமூகத்திலே நிற்பார் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தாயை ஆண்டவரே தாயின் கருவில் இருந்து இந்த மரிக்கும் வரை நீர் ஏந்தி நீர் சுமந்தீர், நீர் தப்புவித்தீர், நீர் போஷித்தீர், நீர் உடுத்து வித்தீர் ஆண்டவரே. அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் சம்பூரணமாய் இந்த பூமியிலே நிறைவேற்ற கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. கொடுக்கப்பட்ட கர்ப்பத்தின் கனிகள் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த நாளிலே அப்பா ராஜா ஐயாக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஊழியக்கார மகனுடைய மனதை எவ்வளவு வியாகுலப்படும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் ஒரு தாய் தேற்றுவது போல் அவரை தேற்றி ஆண்டவரே ஏசப்பா நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடைசி காலத்திலே அவர்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே அப்பா தன் மகனோடு இணைத்து அவர் கரத்தின் மூலமாக ஆண்டவரே அந்த அடக்க ஆராதனை செய்ய நீ கிருபை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவருக்கும் செல்லம்மாவுக்கும் ஆண்டவரே
நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உற்றார் உறவினர்களை அப்பா நீர் ஆதரிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம், ஆறுதல் படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த நல் அடக்கம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே முடிவு பரிந்தும் நீர் எங்களோடு இணைந்து ஆண்டவரே அப்பா இந்த அடக்கத்தை செய்ய நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Hallelujah. Praise God. Hallelujah. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பதே மனக்கவலை தீர்ப்பதே. மார்போடு அணைப்பதே மனக்கவலை தீர்ப்பதே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் நம் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வயதான காலத்துல கூடப்பா இவர்கள் எந்த பலவீனத்திலும் தேவன் இதுவரைக்கும் இவர்களுடைய ஜீவனை கொடுத்து நீங்க பாதுகாத்தீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் கரத்துல இவர்கள் இன்றைக்கு அலங்காரமுள்ள கிரீடமாக அவர் கொடுத்த பிள்ளைகள் உம்முடைய கனமான ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை இவர்கள் வயிற்றில் சுமக்கத்தக்கதான தேவன் பாராட்டின அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர் கொடுக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும்
பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ராஜாவுக்காக உங்க மனைவிக்காக அப்பா இந்த அடக்க ஆராதனை கூட நீங்க ஆசீர்வதிங்க. தாயார் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஊழியக்காரோட மனைவிகளும் அநேகர் கர்த்தர் இந்த நாளை காண கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவன் தாமே ஆமென்றும் ஆமென்று நீங்க பதில் கொடுத்து இந்த தாயாரை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். தேவன் கூட இருந்து தொடர்ந்து பொறுப்படுத்தி நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பாயே நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே அதில் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே அதில் நிறைவேறுதே. மகனின் சாயலை நான் அடைந்தேன் வீண்டவர் சாயல் அடைவே வீண்டவர் சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. பூமியின் கூடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவிடையில்லாத பொன்வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே. கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. சோர்வுள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய. சோர்வுள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய. ஆற்றி தேற்றிடும் பேச்சரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. காத்திருந்து ஜெபிப்பதனா கழுகு போல பறந்தெழும்பி. காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி. ஜீவயாத்திரையோடி முடித்து ஜீவபீடம் பேச்சிடுவே. ஜீவபீடம் பேச்சிடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. மூஞ்சிலொன்றாய் ஜோதிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட. மூஞ்சிலொன்றாய் ஜோதிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாருமென்று கூப்பிடுதே.
தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலையிலே எனதருமை இயேசுவுடன். உன்னத சீயோன் எனதருமை இயேசுவுடன். ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தினான் ஜீவிப்பேனே நீடொழியாய். ஜீவிப்பேனே நீடொழியாய். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நேரம் கொடுத்த தாவே, அம்மாவை உம்முடைய பாதத்திலே வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, அவர் கொடுத்த ஜீவ நாட்களிலே கர்த்தாவே, அப்பா அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தாவே கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் தாயின் கருவிலே கர்த்தாவே அவர்களை பெயரை சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா வாழ்ந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே அப்பா இந்த ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்த உம்முடைய மகள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே அவருடைய ஓட்டத்தை விசுவாச ஓட்டத்தை ஓடவும் ஜெயத்தோட முடிக்க தகப்பனே நீங்கள் கிருபை கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜாவே. அப்பா விட்டு போகிற உடைய பிள்ளைகளுக்காக உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, தேற்றுங்க, ஆற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஊழிய பாதையில இன்னும் வைராக்கியமாக இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தாவே கிருபை தாங்க. நல்ல அடக்கங்களை கர்த்தாவே நீங்க நிறைவேற்றி தாங்க ராஜா. ஒரு மகன் பிறக்கக்குள்ளேயும் கர்த்தாவே மறிக்கும் வரையில் கர்த்தாவே நீங்கள் ஏழி தாங்கி சுமந்து தப்பு வைத்து பாதுகாத்து கர்த்தாவே வழி நடத்தின எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஓட்டத்தை முடித்து இந்த நாளிலே அப்பா அந்த பொன்வீட்டிலே அவர்கள் கருத்திருக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பாதத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதிங்க, நல்ல அடக்கங்களை செய்ய தேவன் தாமே கிருபை செய்து வழி நடத்த வேண்டும். நீ பெரிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள Praise the Hallelujah. இந்த மத்தியில நமது ரெவரண்ட் பாண்டியனை அவர்கள் வந்து இதை குறித்து ஒரு சிறு செய்தி கொடுப்பார். அதைத் தொடர்ந்து அருமை கலாசிஸ்டர் ஜெபம் பண்ணுவார்கள். அதன் பிறகு பாடலாம். நீங்கள்